ஓகேப்பா. ஸோ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ஜான்வரி 1ஆம் தேதியிலருந்து சில புது புது விஷயம், உண்மையான ஞானங்கள் அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சண்டையாவே போயிட்டுருக்குது. பிரம்மகுமாரிஸ்க்கும் அட்வான்ஸ் பார்ட்டி நாலேட்ஜ் இது 2த்துக்குலயுமே ஆல்ரெடி ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் நெறைய ஆத்மாக்கள் கேட்டிருந்தாங்க. அ எது உண்மை அப்படின்ற மாரிலாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த குழப்பங்களுக்குள்ள ஒரு குழப்பமா இல்லாம, இறைவன் சொன்ன உண்மையான இன்னும் சில விஷயங்கள், ஞானங்கள் அதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இது வந்து எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே தெரியும். 6 டூ 7 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடியே தெரியும். பட் அத நான் வந்து அனலைஸ் பண்ணி, நான் நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். அததான் வந்து அடுத்த ஜான்வரி 1லருந்து அத வந்து சொல்றேன் நெறையா விஷயங்கள். சரிங்களா? சில விஷயங்கள் ஏத்துக்கிற மாரி இருக்கும். சில விஷயங்கள் ஏத்துக்க முடியாத மாரி இருக்கும். இது எப்படி எனக்கு தெரிய வந்தது அப்டின்னா, அ ஒரு மாதாஜி மூலியமா தெரிய வந்தது. ஸோ அது எப்படி நீங்க நம்புறீங்க சிஸ்டர்? அப்டின்ற கேள்வியெல்லாம் வரும். நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சில ஆத்மாக்களுக்கு அது புரிய வரும். இதுதான் உண்மை அப்டின்ட்டு. எதுக்காகனா, விநாசத்துக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு நெறையா ஞானம், உண்மை சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிய வரணுங்கிறதுக்காக. விநாசம் முடியறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே நெறைய தெரிஞ்சிரும். உண்மை வந்து நல்லா தெரிஞ்சிரும். அதே மாரி அது விநாசத்துக்கு ஹெல்ப் பண்ற மாரி. அந்த டைம்ல நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு சில ஞானங்கள், சிவபாபாவே வந்து சொன்ன ஞானங்கள். தமிழ்லயே வந்து அவரு பிரவேசமாகி சொன்ன ஞானங்கள். அதெல்லாம். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்க தனியா கூட எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதாஜி கிட்டயும் பேசுறதுக்கும் நான் வந்து ஏற்பாடு பண்றேன். ஆன்லைன்லயே தான். சரிங்களா? நெறைய விஷயம் ஞானங்கள் வந்து அதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அத வந்து நான் இந்த யோகா கிளாஸோட கலக்க மாட்டேன். அது யூடியூப்ல அப்லோட் ஆகுறது ஆகுறது தான். ஆனா, அதுல ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் அப்டின்னு பார்த்தா, சிவபாபாவே அவரே சொன்ன அந்த மந்திரம் தான் இது. சரிங்களா? அது வந்து நான் ப்ளே பண்றேன். அத நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டு நம்ம வந்து யோகா பண்ணலாம். ஒரு 5 டேஸ் பண்ணலாம். உண்மையாவே அப்பாவே வந்து பிரவேசமாகி தமிழ்லயே அவரே சொன்ன அந்த ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி நம்புற மாரி இருக்கா? அப்படின்னு சில பேருக்கு தோணும். எப்படி அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லையா? ஸோ, நீங்க இப்ப இப்ப கேட்க வேண்டாம். யோகா டைம்ல எப்படி தமிழ்ல பேசினாரு? எப்படி இப்பயும் வந்துட்டு பேசுவாரு. ஐ மீன் சிவபாபாவ யாருமே புடிச்சு வைக்க முடியாது. அத வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. அவரு விருப்பப்பட்டால் மட்டும் தான் வந்து வந்து அவர வந்து அவரு வந்து ஒரு ஆத்மாவ உள்ள வந்து பிரவேசமாயி சொல்ல முடியும். ஸோ, நிரந்தரமா அ இறைவன வந்து புடிச்சு யாராலயும் வைக்க முடியாது. நெற்றி பொருள்ல நிரந்தரமா வைக்கவே முடியாது. இது நமக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவர வந்து ரொம்ப கம்மியா நம்ம எடை போடக்கூடாது. இல்லைங்களா? ஸோ அவருடைய சக்திய தாங்கிக்கிட்டு அவருக்கும் அந்த ஒரு ஒரு பர்ப்பஸோட தான் அவர் வருவாரு. எல்லா பர்ப்பஸையும் ஃபுல்லா வந்து ஒரே டைம்ல சொல்லிட மாட்டாரு. சரிங்களா? ஸோ நெறையா விஷயங்கள் இருக்கு. அது அந்த மாரி இறைவனே பிரவேசம் ஆகி சிவபாபா தான் அது பிரவேசம் ஆயிருக்கிறாங்க. அது வந்து டவுட்டே கிடையாது அதுல. சரிங்களா? ஸோ நானும் ஒரு 5 டூ 6 இயர்ஸா வந்து யோகா அதெல்லாம் நல்லா டீப்பா பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு 6 மந்த்ஸா தான் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ, உங்களுக்கு இத பத்தி இன்னும் டீட்டெயில்லாம் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் நெறைய விஷயத்த பத்தி சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பரமாத்மாவ ஒளிப்பொழியா தான் நினைவு பண்ண போறோம். ஆனா, அந்த ஒரு காயத்ரி மந்திரத்தோட. அது எதுக்காக அப்டின்னா, அவர நம்ம டைரக்ட்டா கூப்பிடுற மாரி. சரிங்களா? ஸோ, இந்த மாரி இந்த நாலேட்ஜ் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கிட்ட ரகசியங்கள் அதெல்லாம் ரிவீல் பண்றதுக்கு நான் ஒரு தனியா குரூப் வச்சிருக்கேன். இப்ப தான் அத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ, நீங்க என்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அது ஓகேனா, அத கன்டின்யூ பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, இல்ல எனக்கு இத பத்தி கேட்க விருப்பம் இல்ல அப்படின்னா, ஓகே. அதோட நிறுத்திக்கோங்க. நார்மலா நம்ம பண்ற தாரணைகள், யோகா அதே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ, யாரையும் வந்து நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. அதே மாரி ஆ நம்ம நார்மலா ஃபாலோ பண்ற இதையுமே கன்ஃப்யூஸ் பண்ணிக்க விரும்பல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசியங்கள் நெறைய விஷயங்கள சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நியமம் இருக்கு. அதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன். சரிங்களா? எல்லா ஆத்ம ஸ்திதியில இருக்கலாம்ப்பா. ஓம் சாந்தி. ஆழமான ஆத்ம ஸ்திதியில இருங்க. ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும் சிஸ்டர் அப்படிங்கிற ஆத்மாக்கள் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்ன மாரி நாலேட்ஜ் நம்ம இதுவரையும்
நெறைய விஷயங்கள் சொல்லப்படாம இருக்கு. அதுக்கு காரணமும் இருக்கு. சரிங்களா? ஸோ யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால், இன்னும் சில நாலேட்ஜ் டீப்பா அத வந்து நான் என்னால சொல்ல முடியும். அதுக்காக தான் சொன்னேன். ஓகேங்களா? ஓம் சாந்தி. ஆழமான ஆத்ம ஸ்திதி அடையப் போறோம். நான் ஆத்மா. நான் சக்தி வாய்ந்த ஆத்மா. மிகவும் சக்தி வாய்ந்த ஆத்மா நான். பரமாத்மாவை நேசிக்கக்கூடிய ஆத்மா நான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்போ சிவ் பாபாவ அழைக்கக்கூடிய அந்த காயத்ரி மந்திரத்த ப்ளே பண்றேன். அத கேட்டுட்டே யோகா பண்ண ஆரம்பிங்க. ஒரு 1 வீக் அத பண்ணுவோம். உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறத வந்து தெரிவிங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஞானங்கள் அது எல்லாத்தையும் பார்ப்போம். இத கேட்டுட்டே ஆத்ம ஸ்திதியில இருக்க முயற்சி பண்ணுங்கப்பா. அத ப்ளே பண்றேன். இது அப்பாவ ரொம்ப டீப்பா வந்து அழைக்கும். டீப்பா வந்து அவர கூப்பிடுற மாரி. ஓகேவா? ஓம் சாந்தி. ஓம் परमात्माय विद्महे ज्योतिस्वरूपाय धीमहि तन्नो शिवबाबा प्रचोदयात्। ॐ परमात्माय विद्महे ज्योतिस्वरूपाय धीमहि तन्नो शिवबाबा प्रचोदयात्। ॐ परमात्माय विद्महे ज्योतिस्वरूपाय धीमहि तन्नो शिवबाबा प्रचोदयात्। ॐ परमात्माय विद्महे ज्योतिस्वरूपाय धीमहि तन्नो शिवबाबा प्रचोदयात्। ஆத்மஸ்திதி அடைய முடிஞ்சுதா? இந்த மந்திரத்தை கேட்டு. ஓகேவா? இது வந்து மனுஷங்களா நம்மளா நானா உருவாக்குனதெல்லாம் கிடையாது. இது இறைவனே சொன்ன ஒரு மந்திரம் தான். சரிங்களா? நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன். ஒரு மாதாஜி மூலியமா எனக்கு அது தெரிய வந்தது. அவரே தமிழ் அதாவது எந்த ஆத்மால பிரவேசமாகுறாரோ, இறைவனால அந்த லாங்குவேஜ் பேச முடியும். அவருக்கு மொழி ஒரு விஷயம் இல்ல. சரிங்களா? ஸோ, அத வந்து அவரு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு மந்திரத்த சொல்லும் பொழுது, என்ன நோக்கி இன்னும் கிட்ட வர முடியும். அவர கூப்பிடுற மாரி. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு பாண்ட் வந்து உருவாகும். இத இத சொல்லி சொல்லி இத எழுதி வச்சிருக்கேன். நான் குரூப்ல வேணும்னா கேளுங்க. இல்லன்னா தனியா மெசேஜ் பண்ணுங்க. நான் அனுப்புறேன். சரிங்களா? இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு விஷயத்த நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அ ஒரு சொர்க்கம், ஒரு ஆஸ்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நம்ம யோகா பண்றோம்னாலும், இல்ல அதுக்காக தாரணை பண்றோம் அப்படின்னாலும், அதுவும் ஒரு பேராசைக்கான விஷயம் தான்ப்பா. சரிங்களா? அத நம்ம புரிஞ்சுக்கணும். அ எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன நினைக்கிறது ஒரு பிசினஸ் மாரி தான். எனக்கு இது வேணும், அதனால நான் உனக்கு இது செய்றேன். எனக்கு இந்த பதவி வேணும், அதனால நான் உன்ன நினைவு பண்றேன். அப்படின்ற கான்செப்ட்ல நான் இதுக்கப்புறம் சொல்லப் போற ஞானம் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, சில விஷயம் எனக்கு கொஞ்சம் நான் சொல்ல வர ஞானம் கொஞ்சம் புரியாம இருக்கும். ஸோ, இது ஒரு ஓப்பன் மைண்டா வந்து நீங்க கேட்கலாம். இதுக்கப்புறம் நான் ஜான்வரி 1ல இருந்து தான் நெறைய ஞானத்த வந்து புதுசா இருக்கக்கூடிய விஷயம், நெறைய தெரியாத விஷயத்த சொல்லுவேன். சரிங்களா? இறைவனே சொன்ன ஞானம், இப்பயுமே அவரு
அவரு வந்து இப்பயுமே வந்து கனெக்டட்ல தான் இருக்கிறாரு. சரிங்களா? சிவபாபாவ தான் சொல்றேன் நானு. ஸோ, என்ன அப்டின்னா, சொர்க்கம், ஆஸ்தி அப்டின்ற கான்செப்ட்ல தான் இந்த மொத்த நம்ம இதுவரை கேட்ட பிரிகே நாலேட்ஜா இருக்கட்டும், இல்ல அட்வான்ஸ் பார்ட்டி நாலேட்ஜா இருக்கட்டும், கொஞ்சம் ஓப்பன் மைண்டா நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். 2மே சொர்க்கம், ஆஸ்தி, அப்புறம் இந்த 33,00,00,000 இல்ல 10,00,00,000 அதுல அடங்கும். அதுக்குள்ள தான் சண்டை வருதே 2 பேருக்குமே. அதுல தான் ஒரு ஈர்ப்பு வந்துடுது. அதனால தான் சண்டைகளே வருது. ஸோ, கொஞ்சம் ஓப்பன் மைண்டா இறைவனுடைய அன்ப மட்டும் அனுபவம் பண்ணணும் அப்டின்னா, அது ஒரு நான் சொல்ல வரப்போற அடுத்தடுத்த நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு புரிய வரும். இதுல வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே நான் வந்து எத பத்தியும் சொல்லப் போறதில்ல. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல. எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் தான் சொல்லுவேன். சரிங்களா? இதுக்கப்புறமா. ஸோ, இந்த பதவி, அந்த பதவி வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிய நம்ம முயற்சி இருக்கக்கூடாது. சுய மாற்றம் என்னன்னா உயர்த்திக்கணும். சுத்தி இருக்கிற ஆத்மாக்கள உயர்த்தணும். அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். அப்படி பிடித்தமான ஒரு இடமா தான் இறைவன் தமிழ்நாட்டையும் பார்க்குறாரு. தமிழ் மக்களையுமே கூட பார்க்குறார். இது கொஞ்ச நாள்ல உலக ஆத்மாக்களுக்கே தெரிய வரும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் கூட ஆகலாம் தெரியல. இல்ல அவரு என்ன பிளான்ல இருக்காரோன்னு இதுக்கப்புறம் நம்ம கேட்க கேட்க தெரிய வரும். சரிங்களா? ஸோ என்னன்னா, இந்த சொர்க்க ஆஸ்தி அ இத நான் அடையணும், அத அடையணுன்ற கான்செப்ட்ட தாண்டி ஒரு அன்புல அப்பாவ நம்ம நினைக்கும் பொழுது, நமக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட் கிடைக்கும். அப்புறம் நமக்கு சில ஞானம் நல்லா புரிய வரும். அந்த ஃப்ரீ மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நெறைய கேள்விகளும் வரும். அதுக்கான பதில்களும் வந்து அவர்கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மந்திரம் யூஸ் பண்ணி யோகா பண்ணுங்க. டெய்லியுமே கூட பண்ணுங்க. அப்புறம் விளக்கு ஏத்துறீங்க அப்டின்னா, இத யூஸ் பண்ணி அ சொல்லுங்க. 3 வாட்டி இந்த மந்திரத்த சொல்லிட்டு விளக்கேத்துங்க. சரிங்களா? அத நான் எழுதி வச்சிருக்கேன் அனுப்புறேன். ஓகேங்களா? நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேப்பா. மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஸோ கலந்துக்கிட்ட எல்லா ஆத்மாக்களுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஜனவரி 1லேருந்து நெறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஓம் சாந்தி. சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இறைவன் வந்து பேசுறார்? அதெல்லாம் நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா கூட சொல்றேன். ஓகேப்பா. ஓம் சாந்தி. தேங்க் யூ. சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். ஓகேப்பா. தேங்க் யூ. Thank ஓம் you, சாந்தி sister. சிஸ்டர். Om தேங்க் யூ Shanti. சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. परमात्माय विद्महे ज्योतिस्वरूपाय धीमहि